பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியளிக்கும் விருதுகளுக்கு சொந்தமானவர்கள் இந்த ஏழை வீராங்கனைகளே. ஈரோடு மாவட்டம் அந்தியூரை சேர்ந்த சிங்கப் பெண்கள் நாடு முழுவதும் கபடி போட்டியில் பங்கேற்று வென்ற விருதுகளைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்தியூர் அருகே உள்ள செம்புளிச்சாம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் கோவிந்த் என்ற பயிற்சியாளரே இந்த வீராங்கனைகளுக்கு உந்துகோலாக இருந்து வருகிறார். கபடியில் பேரார்வம் கொண்ட தனக்கு சிறு வயதில் முறையான பயிற்சியும் வழிகாட்டுதலும் கிடைக்காததாலும் சாதிக்க முடியவில்லை என்ற ஆதங்கம் இருந்து வந்ததாலும் கபடியில் சாதிக்க துடிக்கும் ஏழை எளிய வீராங்கனைகளுக்கு தன்னால் முடிந்த வழிகாட்டுதலை வழங்கி வருவதாக கூறுகிறார் சுரேஷ் கோவிந்த். ஸ்கூல் படிக்கும்போது கபடி மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு, நல்லா விளையாடணும், நம்மளும் முன்னேறணும்னு நானும் ஆசை. கிராமப்புறம் சைடுன்னு காட்டி எனக்கு போதிய வசதியும் இல்லை, தகுந்த பயிற்சியாளரும் இல்லாதனால நான் கபடி அப்படியே பாதியில் விட்டுட்டேன். ஆனால் எனக்கு கிடைக்காததை எல்லாமே என் குழந்தைகளுக்கு கிடைக்கணுன்ட்டு இப்போ வந்து இந்த கிளப்பை நான் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த கிளப்பில் பயின்ற மாணவிகள் 3 பேர் கேலோ இந்தியா அளவிலும் ஜூனியர் தமிழ்நாடு அணிக்காக விளையாடிக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து இந்திய அளவில் விளையாட வைக்கணுங்கிறது என்னோட ஆசை. 4 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கிய சக்தி பிரதர்ஸ் பெண்கள் கபடி அணி தற்போது மற்ற அணிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி வருகிறது என்றால் அது நிதர்சனமே. 250க்கும் மேற்பட்ட போட்டிகளில் களம் கண்டுள்ள சக்தி பிரதர்ஸ் பெண்கள் கபடி அணி 140 போட்டிகளில் முதல் பரிசையும் மீதமுள்ள போட்டிகளில் 2 மற்றும் 3ஆம் பரிசுகளை வென்றிருப்பதுதான் இதற்கு உதாரணம். அது மட்டுமல்லாமல் இந்த கிளப்பை சேர்ந்த சௌந்தர்யா, சுகன்யா மற்றும் சத்யா ஆகிய 3 வீராங்கனைகள் கேலோ இந்தியா போட்டியில் தமிழ்நாடு அணிக்காக பங்கேற்று விளையாடி இருப்பதும் அதில் தமிழ்நாடு அணி 2ஆம் இடத்தை பிடித்ததும் இவர்களின் சாதனை பட்டியலில் அடங்கும். 4 வருஷமாக கபடி விளையாண்டுருக்கேன். நான் 3 நேஷனல் ஆடியிருக்கேன். எங்கள் டீமில் இருந்து 4 பொண்ணுங்க நேஷனல், 5 பேர் ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி விளையாண்டுருக்காங்க. எங்கள் கிளப்பில் இருந்து 3 பேர் கேலோ இண்டியா ஆடி சில்வர் மெடல் அடிச்சிருக்கோம். தமிழகத்தில் நடந்த முதலமைச்சர் கோப்பையில் முதல் பரிசு பெற்றிருக்கோம். ஸ்கூல் லெவலில் அண்டர் 19 ஸ்டேட் வின்னர். இது வரைக்கும் 250க்கு மேற்பட்ட போட்டியில் கலந்துருக்கோம். 150 போட்டிகளுக்கு மேலே முதல் பரிசு, 70க்கும் மேற்பட்ட இடங்களில் 2ஆம் மற்றும் 3ஆம் பரிசு பெற்றிருக்கோம். தமிழகத்தில் சிறந்த பெண்கள் அணியில் நாங்களும் ஒரு அணியாக இருக்கோம். இன்னும் நல்லா விளையாடி இந்தியாவுக்காக ஆடி எங்கள் கிளப்புக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை செய்வது எங்கள் லட்சியமாக இருக்குது. களத்தில் இறங்கினால் பரிசுடனே ஊர் திரும்பும் இந்த சிங்க பெண்களால் செம்புளிச்சாம்பாளையம் கிராமமே பெருமைக்கு உள்ளாகி உள்ளது. இதனால் மாணவிகளின் திறமையை கண்டு வியந்து போன கிராம மக்களும் உதவ முன் வரவே அறக்கட்டளையாக உருவெடுத்தது சக்தி பிரதர்ஸ் கிளப். இங்கு பயிற்சி பெறும் வீராங்கனைகளுக்கு கல்வி கட்டணம் உட்பட அனைத்து உதவிகளையும் பயிற்சியாளர் மற்றும் அதன் தலைவர் உதவி புரிந்து வருவதாக கூறுகின்றனர் வீராங்கனைகள். இந்த அறக்கட்டளையில் கபடி பயிற்சி பெறும் மாணவிகள் அழகப்பா பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம் என பல்கலைக்கழகங்களுக்காக இந்திய அளவில் விளையாடி இருப்பதும் சிறப்பம்சம். ஃபீஸ் எல்லாத்தையும் எங்கள் மாஸ்டர் கட்டிட்டு இருக்காரு. அந்த ஃபீஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் தங்கறதுக்கான ஃபீஸு, ஃபுட் ஃபீஸு, மெடிக்கல் ஃபீஸு எல்லாமே எங்கள் மாஸ்டர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் இவ்வளோ அளவுக்கு தமிழ்நாட்டிலே தலை சிறந்த அணியாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது எங்கள் மாஸ்டர், எங்கள் சுரேஷ் மாஸ்டர் தான். அது காரணம். என்ன ஆசைன்னா நாங்கள் கிராம சைடில் இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும், ஏழை எளிய குழந்தைங்கள அரசு வேலை வைக்கணும், இந்தியன் டீமில் விளையாட வைக்கணும் எங்கள் மாஸ்டரோட லட்சியம். நாங்களும் அதேமாரி நல்லா விளையாடி சிறப்பாக விளையாடி எங்கள் மாஸ்டரோட லட்சியத்தை நிறைவேற்றுவோம். வாடகை இடத்தில் வைத்துதான் மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து வருவதால் மாணவிகளின் எதிர்காலம் கருதி உள் விளையாட்டு அரங்கை தமிழக அரசு கட்டி தந்து உதவிட வேண்டும் என வலியுறுத்துகிறார் சக்தி பிரதர்ஸ் அறக்கட்டளை தலைவர் நாராயணன். தடைகளை தாண்டி முன்னேற துடிக்கும் இளம் மாணவிகளுக்கு அரசு உதவ முன்வர வேண்டும் என்பதே கிராம மக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே, நந்திக்கடல் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.